வணக்கம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி பவர் அதில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் 5 பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான கணக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும். ரொம்ப ஈஸி. முதல்ல கணக்கை புரிஞ்சுக்குவோம். ஒரு பெண்டுலம் பாபு ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கு, சரியா? இந்த பாபோட மாஸ் கொடுத்துருக்காங்க 5 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செய்கிறாங்க, ஒரு துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணுறோம். அதில் இருக்க புல்லட்டோட மாஸ் ஸ்மால் எம்னு இருக்கட்டும், அது 20 கிராம் அப்படின்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 20 கிராம் அப்படின்னா 1000ல் டிவைட் பண்ணும். therefore 0.02 கிலோகிராம். இப்போ இது போய் இங்க ஹிட் பண்ண உடனே என்ன ஆகுது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதோட ஒட்டிக்குது, அதோடைய பொதிந்து கொள்கிறது, எம்பெடட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன மீனிங் இருக்கு? எம்பெடட் அப்படின்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன், மீட்சியற்ற மோதல். அடுத்து என்ன சொல்றாங்க, இப்படி முட்டுனதுக்கு அப்புறம் எம்பெட் ஆனதுக்கு பிறகு இது இப்படி போகும் இல்லையா? அப்படி போகும்போது எவ்வளவு ஹைட்டுக்கு போயிருக்கான், இதுல இருந்து இந்த ஹைட் எவ்வளோன்னு சொல்றாங்க, 10 சென்டிமீட்டர். அப்போ h is equal to 10 சென்டிமீட்டர் equal to 0.1 மீட்டர்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பந்து மேல இது பட்டு அதுக்குள்ள ஒட்டிக்கிட்டு 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு அதை தூக்குச்சுன்னா அப்போ இந்த புல்லட் எவ்வளவு வேகத்துல போயிருக்கும், தொடக்க வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதுல 2 விதிகளை பயன்படுத்தலாம். ஒன்று ஆற்றல் மாறா கோட்பாடு, ஆற்றல் அழிவின்மை விதி. இன்னொன்று உந்த அழிவின்மை விதி. இது என்ன இதுன்னு சொல்லிட்டாங்க, இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தத்துக்கும் ஆற்றல் அழிவின்மை விதியை பயன்படுத்த முடியாது. அதாவது இனிஷியல்ல இருக்கிற ஆற்றலும் இங்க இருக்க ஆற்றலும், அதாவது மோதலுக்கு முன் இருந்த மொத்த ஆற்றல் மோதலுக்கு பின் இருந்த மொத்த ஆற்றலுக்கு சமம் அப்படின்னு சொல்ல முடியாது இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல. சரியா? ஆனா மோதல் ஏற்பட்ட உடனே இங்க இருக்கிற மொத்த ஆற்றல் இங்க இருக்க மொத்த ஆற்றலுக்கு சமமாக இருக்கும். அதாவது மோதலுக்கு பிறகு இந்த நிலையில் இருக்க மொத்த ஆற்றலும் இந்த நிலையில் உள்ள மொத்த ஆற்றலும் சமமாக இருக்கும். தட் இஸ் total energy at this position equal to total energy at this position. அதை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, U கேட்டிருக்காங்க. இந்த U கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்றோம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அதாவது லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியை பயன்படுத்துகிறோம். இது எப்போ வேணாலும் மாறாமல் இருக்கும். என்ன சொல்லலாம், தொடக்க உந்தம் அல்லது தொடக்க உந்தங்களின் கூடுதல் அப்படின்னா mu பிளஸ் கேபிட்டல் M, இது ரெஸ்ட்ல தான் இருக்கு, 0 ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன். ஆஃப்டர் கொலிஷன் என்னாச்சு, ரெண்டும் ஒன்னாவே ஒட்டிக்கிட்டு போகுது. அப்போ டோட்டல் மாஸ் எப்படி இருக்கும், m பிளஸ் எம்னு வரணும். அது என்ன ஸ்பீடில் போகுதுன்னு நமக்கு தெரியாது, சரியா? therefore அந்த வெலாசிட்டியே v அப்படின்னு வச்சுப்போம். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, u ஈக்குவல் டு டைரக்டாக எழுதிடலாம். u ஈக்குவல் டு நேன இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு இல்லையா, m பிளஸ் எம் இன்ட்டு v. இந்த vன்றது இந்த இடத்துல இருக்கிற வெலாசிட்டி, அதாவது முட்டினதுக்கு அப்புறம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும் இல்லையா, அங்கே இருக்க வெலாசிட்டி v பை இந்த m இங்கே வந்துடும். லெட் இட் பி ஈக்குவேஷன் 2 ஒன்றுனே வச்சுக்குவோம். இப்போ நமக்கு u தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. u ஈக்குவல் டு m பிளஸ் m பை m இன்ட்டு வின்னு வருது. இந்த m எல்லாம் தெரியும், v மட்டும்தான் வேணும். v இருந்தால் u கண்டுபிடிச்சிடலாம். v கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. என்ன சார் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ண முடியாது, நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்னா
மோதலுக்கு பிறகு ஆஃப்டர் கொலிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கொலிஷன் பொசிஷன் ஏயில் இருக்க எனர்ஜியும் பொசிஷன் பியில் இருக்க எனர்ஜியும், அதாவது ஏயில் உள்ள மொத்த ஆற்றலும் பியில் உள்ள மொத்த ஆற்றலும் சமமாக இருக்கும். அப்போ இஏன்றது என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி அப்படிதான் போட போகிறோம். அப்போது இஏ ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜினா சமநிலை புள்ளியில் நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது இந்த பால் முதல்ல, சரியா? அதாவது இங்கே தொங்க விட்டுருக்காங்க, இந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா ஹைட்டை 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி என்ன? ½ mv² சொல்லணும். ½ எம்ங்கிறது என்ன? மோதலுக்கு பிறகு தான் எடுத்துக்கிறோம். therefore மோதலுக்கு பிறகு பால் புல்லட்டு ரெண்டும் சேர்ந்து இருக்கு, சரியா? பால் புல்லட், அப்போ m + m இன்ட்டு v². இந்த இடத்துல தான் v வருது. இது டோட்டல் எனர்ஜி. அப்போ EA ஈக்குவல் டு ½ m + m இன்ட்டு v², ஈக்குவேஷன் 2ன்னு இருக்கட்டும். அடுத்து EBனா பி பொசிஷனில் மொத்த ஆற்றல். இங்கே வந்து என்ன ஆகிடும்? அப்படி போய் நின்றுச்சுன்னா அதுக்கு இயக்காற்றல் இல்லை, அதாவது கைனெடிக் எனர்ஜி இல்லை. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான். பொட்டன்ஷியல்னா இனிஷியல் பொசிஷன்லேருந்து 10 மீட்டர் ஹைட்டு 10 சென்டிமீட்டர் ஹைட் போயிருக்கு. அப்போ mgh கைனெடிக் எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டோம், +0. அப்போது m எவ்வளோ? இங்கே mன்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும்? டோட்டல் மாஸ் எடுத்துக்கணும். therefore m + m இன்ட்டு GHன்னு போட்டுக்கணும். let it be equation 3. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா ½ m + m இன்ட்டு v² ஈக்குவல் டு m + m GH. இது நமக்கு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தெரியணும். இந்த எனர்ஜியாக மாறுறப்போ v = √2GH அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதுதான் வரப்போகுது. இங்கே m இது கேன்சல் ஆகிடும். அடுத்து v² ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே GH இருக்கு, இங்கே 2 இங்கே வந்துடும், 2GH. அப்போது v = √2GHன்னு வந்துடும். இப்போ v கண்டுபிடிச்சிடலாமா? therefore v = √2G 9.8 இன்ட்டு H 0.1. இதை மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா 1.4 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு வரும். ஸோ v கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா u = என்ன வந்திருக்கு? M + ஸ்மால் m 5 + 0.02 இன்ட்டு 1.4 பை ஸ்மால் m மட்டும் வரும், 0.02 மட்டும். இப்போது இதை இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணோம்னா 5.02 இன்ட்டு 1.4 பை 0.02. இதையும் சால்வ் பண்ணோம்னா u = 351.4. யூங்கிறது வெலாசிட்டி தான். therefore யூனிட் வந்து மீட்டர்/செகண்ட். Thank you.